ஹாய் காய்ஸ், முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு மசாலா பொருள்லாம் காமிச்சு இல்லைங்களா, அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கடல எண்ணெய் கொஞ்சம் சுத்தமான கடல விட்ட எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்து வரணும். பாருங்கள், கடுகு வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். பாருங்கள், வெந்தயம் போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பில் தலை போடணும். அப்போ தான் மீன் குழம்பு மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அந்த எல்லாமே இதை ஆட்டுக்கல்லில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் பாருங்கள், புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் எடுத்துகிட்டு அந்த புளியை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். நல்லா அந்த புளி தண்ணி நம்ம இந்த மசாலா அரைச்சி குழம்பு இதில் ஊற்றணும். இப்போ எல்லா மசாலாவும் ஊற்றியாச்சு. நம்ம சால்ட் நமக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம உப்பை சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு இப்போ கொதிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா மசாலா வேகிறதுக்காக நம்ம கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், மீன் குழம்பு ரெடி. அடுத்து நம்ம மீனை போடணும். குழம்பு வந்ததுக்கப்புறம் மீனை ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடணும். நான் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிபி சாமி சேனல். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ்.